Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கேஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆஃப்லைனில் ப்ளே பண்ணி நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்கேங்க. ஓகேங்களா? ஸோ என்னை பார்த்தாலே தெரியும் என்னோட ஆர்மர்லாம் சும்மா வேற லெவலில் மாதிரி இருக்கா. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெட்டல் ஆர்மர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சோண்டு ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டுட்டு ஸோ ஒர்க் பெஞ்சஸ் எல்லாத்தையும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டேங்க. ஓகேங்களா? ஸோ நம்மகிட்ட இருக்க ஒரு பெரிய பிரச்சனையே ஸ்டோரேஜ் தான். ஓகேங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி ஸ்டோரேஜ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஐ திங்க் இந்த ஸ்டோரேஜ் கூட கொஞ்சம் எனஃப் தான் நினைக்கிறேங்க. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா? நான் கலெக்ட் பண்ணது எல்லாத்தையும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சிருக்கேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பத்தலை. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டோரேஜ் கட்டி ஆகணும்னு நினைக்கிறேங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நிறைய பொருளை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல ஒன்று கட்டினேன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேர்ல் பால் வந்து ரெடி பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர்ல் பாலையும் நான் வந்து அன்லாக் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு 3 மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 3த்தையும் நம்மளால இப்போதைக்கு செய்ய முடியுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்மகிட்ட எவ்வளோ ஸ்டஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இது மெடிசனு, இது வந்து பார்த்தீங்கன்னா வெப்பனு. ஸோ வெப்பனில் இப்போதைக்கு நம்மளால் கிராஸ் போ செய்ய முடியும், இருந்தாலும் இப்போதைக்கு வேணாம். ஓகேங்களா? ஸோ அதனால் அப்படியே டீலில் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இது ஜஸ்ட் டெக்கரேட் போல். இது நான் என்ன நினச்சேன், இது வந்து ஏதோ டூல் ஐட்டம் நினச்சிக்கிட்டு செஞ்சு வச்சேன். கடைசியில் இது டெக்கரேட்டு. ஸோ வேஸ்ட்டாக போச்சு கேஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மெயினான ஒரு விஷயம் கேஸ், இங்கே பார்த்தீங்களா இங்க்பிரேட்டர் செஞ்சு வச்சுட்டேன். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா அப்படின்னா ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்குது கேஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் 5 மணி நேரம் கிட்ட ஆகும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் எக் ஒன்று போட்டிருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் எக் ஒன்று போட்டுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபயர் எக் போடும்போது வந்து அப்போ எனக்கு கொஞ்சம் ஸ்பீடாக வந்து ஆகின மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் எலக்ட்ரிக் எக் போட்டதுலேருந்து எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்குது. அது என்ன கதைன்னு தெரில. இது வந்து இப்போதைக்கு கோல்டாக இருக்க மாதிரி சொல்லுது. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணால் இது வந்து ஹீட் ஆகும்னு தெரியல. ஓகேங்களா? ஸோ அதனால் அப்படியே டீலில் விட்டு வச்சுருக்கேன். அப்படி இல்லை இந்த இடத்துல ஒரு கேம்ப் ஃபயர் வச்சு விட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பார்ப்போமா? இதோ ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஆமாம், இப்போ பார்த்தீங்களா குறைஞ்சிடுச்சு. நைஸு. அப்போன்னா இன்னொரு கேம்ப் ஃபயரும் வைக்கும். ஓவர் ஹீட் ஆகிட போகுது. ஓகே, இந்த ஹீட்டு போதும்னு நினைக்கிறேன். 5 மணி நேரம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி நேரமாக மாறி இருக்கு. அவ்வளோதான், 4 மணி நேரம். ரொம்ப டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆள் மாங்கன்னு உடச்சின்னு கிடக்குறான். கல் உடைக்கிறவன் முடிஞ்சிடுச்சா? கல் முடிஞ்சிடுச்சா? ஓகே, இன்னும் எவ்வளோ கல் இருக்குன்னு தெரில. தாறு மரம் நம்மளால் கல் உடச்சுன்னு இருக்காங்க. இவன் கல் உடைக்கிறதோ இந்த பெண் குயின் கல் இந்த கல் வந்து இது ஸ்டோரேஜ் போடுறதோ செம்ம காமெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் மெட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் நிறைய வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 104 மெட்டல் போட்டிருக்கேன். அதில் ஒரு 41 மெட்டல் அது உருக்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மெட்டல் எடுத்துன்னு வந்து எல்லா ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்லாம் தாங்க டேம் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பெரிய பெரிய பாஸ்லாம் கிடையாது, குட்டி குட்டி பாஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து டேம் பண்ண போகிறோங்க. ஓகேங்களா? அதாவது லெவல் கம்மியாக இருக்க பாஸ்லாம் இன்னைக்கு நம்ம டேம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ லெவல் கம்மியாக இருக்க பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, சிலேட்டுன்னு இங்கே ஒருத்தன் இருக்கான். கிட்டத்தட்ட 11 லெவல் தான். அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல ஒருத்தன் இருக்கான் 17. மற்றபடி எவன் மேலேயும் கை வைக்க முடியாது கேஸ். ஓகேங்களா? ஸோ மற்றபடி எல்லாமே வந்து அதிக லெவலில் தான் இருக்கானுங்க. ஸோ ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பாஸையும் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம டிஃபீட் பண்ணி உங்களை கேப்சர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு யாரை பிடிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலேட் தான் பிடிக்க போகிறேன். ஸோ அதனால் ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணி இங்கே போயிட்டு இங்கேருந்து நம்ம வந்து இங்கே போகலாங்க. ஓகேவா? ஆக்சுவலி எல்லாத்தையும் நான் வந்து வீடியோவில் தான் கட்டணும்னு முடிவு எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ வீடியோவில் கட்டினா அதோட லென்த் ரொம்ப பெருசாக போகுது கைஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம இதை கட்டுறதுக்கு தான் வந்து டைம் கரெக்டாக இருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு ஸோ வீடியோவில் வந்து கேப்சர் பண்ண போகலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேங்க. ஓகேவா? இருங்க, இந்த பக்கத்தில் ஒரு கேவ் இருக்குது, போகலாமா வேணாமா? சரி வேணாம், விடுங்க பார்க்கலாம். இந்த பாஸுக்கு போகிற வழி எப்படி கரெக்டாக தானே போயிட்டுருக்குண்ணா? எப்படி போனோம்? ஓகே, இப்படி போகணுங்க கரெக்டாக. படி ஏறிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு போயிடலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து இன்னொன்று செகண்ட் ஒரு ஃப்ளையர் ஒன்று பிடிச்சோம் பார்த்தீங்களா? ஸோ அவனோட பவர் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. ஓகேங்களா? அது காட்டுறேன். ஓகே, கரெக்டாக இந்த தண்ணிக்கிட்ட தான் இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பவரை பார்த்துருங்க. பார்த்தீங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவனோட பவர். ஸோ இந்த பறவையை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளைடர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பரான விஷயம் இல்லை அது? ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இந்த இடத்துல பிரிட்ஜெலாம் இருக்குது. ஓகே, இவன் வேணாம், ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிறவன் தான் இவன். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. ஓகே, கிட்ட வந்துட்டோம். இங்கே தான் எங்கேயோ இருக்கிறான் அவன்.
11வது லெவல் பிரச்சனையே கிடையாது, ஈஸியா முடிச்சிடலாம். நம்ம கிட்ட இருக்கும் எல்லாருமே 25வது லெவலான ஆட்கள். கண்டுபிடிச்சிட்டேங்க, இது இருக்காம பாருங்க. ஐ திங்க் வாட்டர்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இல்லை கைஸ், இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸு ப்ளஸ் ட்ராகனு. பரவாயில்ல, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்கிட்டே யூஸ் பண்ணுறேன். போடு, சரியான டேமேஜ். கதறான் பாருங்க. போடு, கொன்னுடாத. என்ன கைஸ் இப்படி சிம்பிளா முடிக்கிறான். இன்னும் ஒரு அட்டாக் மட்டும் போடுறா, போதுண்டா. ஐயா முடிச்சிட்டேன். அப்படி இதுல மாட்டல அப்படின்னா, ஐயோ என்னடா இப்படி அடிக்கிற. இதுக்கப்புறம் நம்ம டைனோஸ் யூஸ் பண்ணி அடிச்சா செத்துருவாங்க. ஏன்னா இவன் கொஞ்சம் லோ லெவல். இதனால ஸ்டார்டிங்லேயே நம்ம பிடிச்சிருக்கணும். இவன் மரம்லாம் ஏறுறாங்க. உச்சி அஜிஜோ கில் பண்ணிட்டேங்க. ஹெல்த்தை கவனிக்காம விட்டேன். நான் பாட்டு டக்குன்னு யாரோ அடிச்சிட்டேன். ஏன்டா செத்து போனேன். மறுபடியும் இந்த இடத்துல ஸ்பான் ஆவான்னு நினைக்கிறேன். டிஃபீட்டடுன்னு வந்துருச்சு. ஏன்னா என் மேலே பாலை தூக்கி போட்டு பார்ப்போமா. ஐயோ, இந்த பாலையை தூக்கி போட்டேன். அடடா, ஏமா கொண்டு போயிட்டேனே. ஆடா என்னடா இது. சரி ரைட், ஓகே. நெக்ஸ்ட் பாஸ் கிட்ட ஓடிடலாம். நெக்ஸ்ட் பாஸ் பார்த்தீங்கன்னா இவனை தான் அடிக்கணும். ஓகே இருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் லெவல் அன்லாக் பண்ணாமல் இருக்கு. அதை அன்லாக் பண்ணிட்டு அப்படியே ஓடி போயிடுவோம். அதுதான் இருக்கு. இது என்னடா இடம் இது. இந்த இடத்துக்கு ஆல்ரெடி வந்திருக்கனா இல்லை இப்போதான் வரேனா? இல்லை இப்போதான் வரேன்னு நினைக்கிறேன். சரி, இது அன்லாக் பண்ணுவோம். இருங்க வரேன். இந்த இடத்துல ஏதோ ஜொலிக்கிற மாதிரி ஏதோ ஒரு பேலை பார்த்தேன். நல்லா இருக்கே. நம்ம பேசிங்கெல்லாம் கூட கட்டியிருக்கலாம். இந்த இடத்துல எங்கேயோ ஜொலிக்கிற மாதிரி பார்த்தனே. எதுவும் இல்லையோ. இவன் தானா? இவன் கிடையாது. சரி ஓகே, எங்க போயிட்டான்னு தெரியல. ஓகே, எப்படி போனோம்? இது நல்லா நம்மளுக்கு யூஸ் ஆகுது கைஸ். இவன் தானா? இவனெல்லாம் இப்போதைக்கு நம்ம கையை கூட வைக்க முடியாது கைஸ். இருந்தாலும் இவனை பிடிச்சிட்டு இவன் கூட ஒரு வாட்டி சண்டை போட்டு தான் பார்க்கலாம்னு எனக்கு தோணுது. ஒருக்காம பாருங்க கைஸ், இவனை தான் இப்போதைக்கு நம்ம பிடிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன கைஸ் இப்படி இருக்கிறான் இவ்வளோ பெருசா? நான் பட் ஹெல்த் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஆக்சுவலி இவன் என்ன டைப்னே தெரியல. நார்மல் டைப் தான் நினைக்கிறேங்க சிவன். யாரை வச்சு சண்டை போடலாம்? அலுச்சா போடா, போடு, தலைமலை போடு அவனுக்கு. அச்சோ, ஸ்ப்ரிங் மாதிரி எகிரி அடிக்கிறாங்க. அவன் நடுறா. அவ்வளவுதான் இந்த ஒரு ஏற சும்மா தரமா அட்டாக் விழும் போதுங்க. ஓகே, இந்த பால் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம். அவ்வளவுதான். அழுச்சா நீ வந்துரு. போச்சுரா. பால் போற நேரத்துல டப்புன்னு எகிரிட்டான். மாட்டிக்குன்னு தான் நினைக்கிறேன். மாட்டிக்கிடா டேய், தயவு செய்து மாட்டிக்கிடா. இல்ல இன்னும் 2 அடி அடிச்சா செத்து போயிடுவடா நீனு. ஓகே, 70 புடிச்சிட்டேங்க. ஓகே சூப்பர்ரா டேய். ஓகே, நீங்க ஒரு பாஸை பிடிச்சிட்டோம்ல. நம்ம பேச இந்த இடத்துலாம் கட்டியிருக்கலாம் போல கைஸ். நல்லா பெரிய இடமா இருக்குது. இவனை ட்ரை பண்ணுமா. 32வது லெவலில் இருக்காங்க. நம்ம ஆள் கிட்டத்தட்ட எல்லாமே 26 கிட்ட வந்தாச்சு. ட்ரை பண்ணி பார்ப்போமா. மற்றபடி மேப்பில் எப்படி? ஓகே இவன் மட்டும் தான் கொஞ்சம் 28வது லெவலு. அதுக்கப்புறமேட்டு இது 23. என்ன பண்ணலாம்? அட்டாக் பண்ணி பறி கொடுக்கலாமா? சரி ஓகே, ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே. ஆக்சுவலி பாஸ்ன்னா இவன் தான் நினைக்கிறேன் கைஸ். அதனால நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அதனால நம்ம இவனை போயிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிப்போம் கைஸ். இப்போ இவன் தானே கம்மி. வேணாம் இவன் தான் கம்மி. ஐயோ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணாமே போயிருக்கேன். சரி, இந்த இடத்துக்கு போயிட்டு 1 by 1 நான் வந்து அன்லாக் பண்ண ஆரம்பிக்கிறேன். அன்லாக் பண்ணணும் அப்படின்னா
இந்த இடத்துல இது வேணுமே, நான் இருக்கிற இடத்துல. ஹே கைஸ், இவனுங்களை பார்த்தா தாங்க எனக்கு ஞாபகமாக வருது. ஸோ நிறைய ப்ரோஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவனுங்களாம் நம்மளால டேம் பண்ண முடியுமா, ட்ரை பண்ணுவோமா? மேலே ப்ரோ என்ன ப்ரோ கேப்சர் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஓகே, இப்போ ட்ரை பண்ணுவோம். பிடிக்கிறேங்க. வெளியே வந்துடுறாங்க. அப்பயும் செத்துருவான்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ இவனுக்கு இந்த பால் போட்டு தான் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். இதை போட்டுடலாம். போட்டு பொல பொலம் பழகுறாங்க. செத்து போயிட்டானா? நான் செம்ம போச்சு, செத்து போயிட்டான். சரி ஓகே, இவன் அடிக்கடி எங்கே வேணா இருப்பானுங்க. நம்ம அப்புறமேட்டு பார்க்கலாம். சூப்பர். ஓகே, இந்த இடத்துல ஆட்கள் இருக்கிறானுங்க. வாங்க இவனுங்களை பிடிக்க ட்ரை பண்ணுவோம். இது ஆல்ரெடி நான் இந்த பக்கம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். எங்கேயா ஆளை காணோம். வந்துட்டானுங்க 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 வந்துட்டானுங்க. யார அழுச்சா உள்ள இருக்கும். இதுக்குள்ள ஏதோ இருக்கு கேஸ். ஒருத்தனை மட்டும் விடு. ஓகேவா? ஓகே, பிடிச்சிருவன் தான் நினைக்கிறேன். பிடிச்சிட்டேன் கைஸ், பிடிச்சிட்டேன் கைஸ், பிடிச்சிட்டேன் கைஸ். ப்ரோ எப்படி ப்ரோ இதெல்லாம்? மனுஷாளுகள்லாம் கூட இந்த பால்ல மாட்டுறானுங்க ப்ரோ. நைஸ், வேற லெவல் கைஸ் இது. ஓகே, இது நம்ம வந்து டேம் பண்ணுமா? இல்லை இது என்னடா இது கோஸ்ட் டைப் மாதிரி இருக்கு. இதெல்லாம் எவ்வளோ ஆகுமானு தான் தெரியல கைஸ். ஓகே, டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுக்குள்ளே போயிடும் அது. நைஸ். டாஸியை பிடிச்சிட்டோம் நம்ம. டாஸியை நம்ம போக வேண்டிய இடம் இப்படி போனோம் கைஸ் நம்ம. ஓகே வாங்க போகலாம். அவசரப்பட்டு பறக்கிறத வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, இந்த சைடு போயிட்டு கரெக்டாக இங்கே போயிட்டு போகணும். நான் எதுக்கு இப்படி போயிட்டு இருக்கேன்னே தெரில. ஓகே பரவாயில்ல, போவோம் வாங்க. கனெக்ஷன் எங்கேயாச்சும் இருக்கோம். இந்த மாதிரி போகிற டைமில் எதாவது ரேரான பொக்கிமான்ஸை பார்க்கலாம். பொக்கிமான் வருது, பேர்ல்ஸை பார்க்கலாம். ஓகே, பீச்சுக்கு வந்திருக்குண்ணா. ஹே கைஸ், அந்த இடத்துல ஒரு பாஸ் இருக்கு. அப்புறம் அந்த இடத்துல ஒரு டெலிபோர்ட் இருக்கு. வாங்க போலாம். கைஸ், இந்த மேப்பை பற்றி சொல்லணும்னு நினச்சேன் கைஸ். நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் இது மட்டும் கிடையாது கைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் ஏரியா இருக்குது, அதுக்கப்புறம் வேல்கனோ சைடு இருக்குது, அப்புறம் ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரி ஏதோ ஒரு ஏரியா இருக்குது. இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான பயோம்ஸ்லாம் இருக்குது கைஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த பிளாக்காக இருக்க ஏரியாலாம் சுற்றினா தான் நம்மளுக்கே தெரியும் இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பெரிய மேப்பு கைஸ் இது. ஃபுல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நல்லா ஒரு ஃபாஸ்டான ஒரு பிளேயர் கிடச்சிச்சுன்னா போதும், நம்மளுக்கு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பக்காவாக இருக்கும். இந்த பாஸ் கம்மி தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 23வது லெவல் தான். அசால்ட்டாக முடிச்சிடலாம், கவலையப்படாதீங்க. நம்மளும் கிட்டத்தட்ட 26வது லெவலில் இருக்கும். நான் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹலுச்சா தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இது பேர் வேற. நான் வந்து பொக்கிமான்ல இது பேர் ஹலுச்சா. ஓகே, செகண்ட் பாஸுக்கு வந்தாச்சு கைஸ் இன்னைக்கு. சாரி, செகண்ட்ல தேர்ட் பாஸ். ஃபர்ஸ்ட் பாஸ் கொண்டோம். ஐயோ போடா, அட்டாக் பண்றா, கொன்னுடாத. ஹலுச்சா யூஸ் பண்றேன்ட்டு வாட்டர் மண்டைனை யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, இவன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான். டேய் அட்டாக் பண்றா, டேய் அட்டாக் பண்றா, அட்டாக் பண்றா. அவ்வளவுதான்டா, போடுறா. அப்படியே போட்டு பொலம் போடடா. ஓடு, வேற லெவல் அட்டாக் பண்றானே கைஸ். இதுதான் கைஸ் நம்மள வந்து நைட்ல அன்னைக்கு அட்டாக் பண்ணிச்சு.
நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா நைட்டில் ஒரு ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணிச்சுன்னு இருப்பான்ல, இதுதான் கைஸ் அது. போடு. யார் மேலே கை வைக்க வர? ஒரு பக்கம் அதோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். பரவாயில்ல, இந்த மெட்டல் ஆர்மர் நல்லாவே தாங்குது. ஓ சூப்பர் அடி. நைஸ்ரா. அது மட்டும் வெடிச்சிச்சுன்னா வேற லெவலில் இருக்கும்டா. போடுறான் அந்த யாரும் பட்டா போடுறான். இவனுங்க பார்த்தீங்கன்னா நல்லா குறையுது. கரெக்டாக ஒரு 100 கிட்ட வரும்போது போடுவோங்க. டேய் எனக்கு என்ன கொண்டு போதுறான். இன்னும் கொஞ்சம் குறைச்சிரு போதும். அவ்வளவுதான். அப்படியே கிட்டவா. மாட்டிக்கோ தயவு செய்து மாட்டிக்கோ. போடு. இந்த பால்ல கண்டிப்பா மாட்டிக்கங்க. பெரிய பால்ல போட்டேன். மாட்டிக்கோ. மாட்டிச்சு. சூப்பரா. வேற மாதிரி. ரைட், ஓகே, நம்ம கிளம்பிடலாம். இந்த பாஸ் கிட்டத்தட்ட மறுபடியும் 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் வரும். ஓகே, கிளம்பிடலாம். நெக்ஸ்ட் யாரை டெபிட் பண்ண போலாம் அப்படின்னா, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். 28 இதுகிட்ட தாங்க போனோம் இப்போ. ஓகே, நம்ம எந்த பக்கம் போனோம்? ஓகே, இந்த பக்கம் போயிட்டு இந்த சைடு இருக்க ஒரு டெலிபோர்ட்டரை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி விடணும். ஏய் என்ன கைஸ் இது, இவ்வளோ பெரிய எலும்பு குண்டு. ஏய் இந்த இடம் நல்லா இருக்கே. இல்லை இதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துக்கு வந்த மாதிரியே எனக்கு ஞாபகம் இல்லை. இவ்வளோ பெரிய போல்லாம் கூட எங்க இருக்கு? பார்க்கறதுக்கு டைனோசர் மாதிரி இது. ஓகே, இப்படி போனோம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்தா நமக்கு தான் இருக்கு. இன்னொருத்தன் இருக்கானுங்க. இன்னொருத்தனும் பிடிக்க ட்ரை பண்ணுமா? ஓகேடா, வச்சா போட்டு தள்ளு. ஐயோ என்னடா ஒரு அடியில் எல்லாரையும் கொண்டு விட்ட. இப்படிலாம் பண்ணாதடா. ஒரே அடியில் எல்லாரையும் கொண்டுட்டாங்க. சரி வா, நீ என் கூட வா. மலை ஏறு தெரியுமா? ஏறுவான் தான் நினைக்கிறேன். மலை ஏற மாட்டான்னு நினைக்கிறேங்க. மலை ஏறாது. ஓகே, இதுக்கு மேலே போயிட்டு ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு இந்த கேம்ல ஒரு சூப்பரான விஷயமே இதுதாங்க. எல்லாத்துலயும் ஏறுவாங்க. பள்ளி மாதிரி ஏறுவான் இவன். மனுஷனே கிடையாது தெரியுங்களா? இந்த இடமும் சூப்பரா இருக்குது. நான் கட்டியிருக்கோம் போடுறா பேஸ் ஒரு இடத்துல போயிட்டு மொக்கத்தனமா நல்லா அருமையான இடம்லாம் இருக்கு. ஏதோ சம்பவம் நடந்துட்டு இருக்கு. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ கேஸ்டல் மாதிரி உடஞ்சி போன கேஸ்டல் இங்க இருக்கு. ஓகே, அன்லாக் பண்ணிட்டேன். அந்த இடத்துல ஒரு இங்க பாருங்க லுக்கேரியா சிலை. நைஸ். என்னடா இது? ஓகே, அதே லுக்கேரியா சிலை நம்மள என்ஜாய் பண்றதுக்கு. ஓகே வாங்க போலாம். வேலை முடிஞ்சது. வேற இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போகணும் கைஸ். ஓகே, இப்படி போனாதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கும். எனக்கு ஒரு சின்ன டவுட் கைஸ். இப்போ நம்ம பிடிக்கிறோம்ல இந்த சின்ன சின்ன பேர்ல்ஸ்லாம், இதெல்லாம் எவால்வ் ஆகுமா ஆகாதான்னு தான் தெரியல. சூப்பராக இருக்கு இந்த இடம்லாம். அட்டே இந்த இடத்தோட கீழே ரொம்ப பெருசாக இருக்கே. ஓகே, கீழே தான் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் ஃபைட் பண்ணுற இடம் இருக்கு. எங்கே இருக்குன்னே தெரியலையே. இந்த இடத்துல ஒன்று இருக்கு. அது மேலே போய் எதையுமே விட்டு வைக்கக்கூடாது.
ஆக்சுவலி அது கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, கீழே இருக்கா மேலே இருக்கா? கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தோருக்கு கீழே. ஓகே, அந்த இடத்துல இன்னொரு இருக்கு. இந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம அங்கே போவோங்க. இவன் கூட யாரை சண்டை போட விடுறத? ஓகே, இவனை வச்சு சண்டை போட விடுவோம். கோஸ்ட் டைப் தானே இது? ஐயோ, எடுத்தோடனே பாலை தூக்கி போட்டேங்க அது மேலே. சாரிடா, பட்டன் மாற்றி அழுத்திட்டேன். எழுத்துறதுக்கு இது அழுத்தி கியூ அழுத்திட்டேன். முடிச்சுடு. என்னடா அட்டாக்கே பண்ண மாட்டேங்கிறா? ஏன் அவன் வராம போடுறான் என்கிட்ட? அவ்வளோதான்டா அவ்வளோதான்டா, அப்படிதான்டா அட்டாக் பண்ணும். ஏய் அவன் என்ன அட்டாக் பண்றான்டா? என்ன அட்டாக் பண்ணக்கூடாதுராம, உன்னதான் அட்டாக் பண்ணணும், நீ திருப்பி அடிக்கணும். பரவாயில்ல கைஸ். ஐஸ் மண்டையா அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான் போலே. டேய் போடாடி உல்ஃபே. ஐயோ, இது வேற லெவல்ல அடிச்சு செய்யுதே. சரி, நீதான் அதுக்கு சரிப்பட்டு வருவ. நீயே முடிச்சிரு. நம்ம ஆள் விடுவான் பாருங்க ஏரோஸ்மா, வேற மாதிரி. என்னங்க சிவன் எல்லாரையும் சமாளிச்சிரும் போலே. இது டேமேஜ் ரொம்ப கம்மியா கொடுக்குறான். நைஸ். இது பாய்சன்னால எலக்ட்ரிக் ஒர்க் ஆகுமா? இதுக்கு எலக்ட்ரிக் அட்டாக்கு. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். இது என்கிட்ட தான் கைஸ் வருது. ஓடு, ஓடுற ஸ்பார்க்கிட் பார்த்துப்பான் எல்லாத்தையும். 55 டேமேஜ் தான் கைஸ் கொடுக்குறான். பரவாயில்ல கைஸ். டேமேஜ் நல்லா ஸ்டென்ட் பண்றானே. இந்தாடா வாங்கு, நானும் என் பங்குக்கு அடிக்கிறேன். டேய் அவன் பார் எலக்ட்ரிக் பால் போட்டிருக்கான் பார். என்னோட ஸ்பார்க்கிட்டோட ஐயோ ஸ்பார்க்கிட் மாற்றி எடுத்து வந்துட்டேன்னா. ஓகே, 27வது லெவல். ஓகே, நல்ல லெவல் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேற லெவலில் அடிக்குது கேஸ் இது. ஓகே, இதை யூஸ் பண்ணுவோம். ஃப்ளையிங்கு துரத்திக்கின்னு வருது. இன்னும் ஒரு அடி வாங்கினா செத்துருவேன். நீ தான்டா கரெக்ட். சமாளிடா அப்படியாச்சும். பாதி குறைச்சாச்சு கேஸ், பாதி குறைச்சாச்சு. அது என்ன துரத்திக்கிட்டு வருது கேஸ் இது. ஐயோ கடுப்பா இருக்குது. டேய் அடிடா கரெக்டா. அத அவ்வளவுதான்டா. போடுறா, வேற லெவல்ரா நீனு. இவன் தான் கேஸ் பக்கா. இவனை ஒரு 2-3 பிடிச்சி வச்சுக்கணும் கேஸ். கரெக்டா 100 குறையிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளே அடிச்சு அதை இது பண்ணிக்கலாம். பாருங்க வேற லெவல் அப்படி ஸ்டைலா நடந்து போறான் பாருங்க. இன்னும் ஒரே ஒரு அடிடா தரமா. மறுபடியும் அவங்ககிட்ட போய் சண்டை போடு. ஒரே ஒரு அட்டாக் தரமா போடுறான். அவ்வளவுதான். வெடிச்சிரு கீழே கிடக்குது எல்லாத்தையும் வெடிச்சிரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா செம்ம ஜீனியஸ் நினைக்கிறேங்க. ஓகே, மாட்டிக்க கண்டிப்பா மாட்டிக்க. இது மாட்டலன்னா நான் மாட்டிக்கினேன். புடிச்சிட்டேங்க. சூப்பர், வேற மாதிரி. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட பேஸுக்கு போவோம். ஓகேவா? ஸோ பேஸுக்கு போயிட்டு இப்போ நம்ம புதுசாக பிடிச்சோம்ல, ஸோ அவனை எல்லாத்தையும் நம்மளோட பார்ட்டியில் ஆட் பண்ணிக்கிட்டு அகெயின் வருவோங்க. ஓகே, ஒரு அடியில் கொண்டு போடுறான்.
இவனை அடிக்கணும் கைஸ், இவனை அடிக்கணும். இவனை அடிக்கிற அளவுக்கு என்கிட்ட தரமா ஒருத்தன் இருந்துச்சானா வேற லெவல்ல சம்பவம் பண்ணுவேன். தண்ணிக்குள்ள இதுல ஏதாச்சும் இருக்குமா? வாட்டர் டைப்பு தண்ணிக்குள்ள என்னால முழுகவே முடியாது. சரி ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு தான் கைஸ் போனோம். மேலே ஏதோ ஒரு எக் இருக்கு. ஏற்கனவே இருக்க எக்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் காட்டுது. இதெல்லாம் சர்வரில் ப்ளே பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு எக்கை போட்டு வந்தோம்னா நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ப்ளே பண்ணும்போது அந்த எக்கு இந்த ஹே கைஸ் எங்கே பாருங்க, வாட்டர் டைப்பில் வித்தியாசமாக ஏதோ நீங்கள் சுற்றிட்டு இருக்கு. சூப்பரு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பயமுக்கு வந்தால் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பார்க்க முடியுது. இதை பிடிக்கலாமா, இதை பிடிக்கலாமா? 10வது லெவல். ஓகே 10வது லெவலே பிடிப்போம். 71 பால் இருக்கு சென்டர். தலையிலே போடு, தலையிலே மறுபடியும். என்னடா இப்படி அடிக்கிற? மாட்டிக்கோ. மாட்டலன்னா திருப்பி அடிப்பேன். ஐயோ கொண்டு வான் போல. இருங்க வரேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இது பண்ணி வச்சிடறேன். நீ நல்லா தாங்க வச்சிருக்கேன் அவனுக்கு அட்டாக்கு. செத்து போச்சு. எப்படா செத்த? இவன் அட்டாக் பண்ணிட்டான் போல தெரியாம. ஓகே வேணாம் விடுங்க. மாட்டிக்கோ. கண்டிப்பா இந்த வாட்டி மாட்டி தான் ஆகணும் அது. ஏன்னா லைஃப் ரவுண்டு தான் இருக்கு. மாட்டிக்கோ. மாட்டிச்சு. சூப்பரா. ஓகே ஒரு புதுசா ஒன்று பிடிச்சிருக்கிறேன். சூப்பரு. அகெயின் ஏதோ ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இது எந்த இடம்? இந்த இடத்துல பெரிய மலையா இருக்கு. நான் வீட்டுக்கு போயிட்டு வரலாம்னு நினைச்சேன். இல்ல கைஸ், இந்த இடத்துல ஏதோ ஒன்று பெருசா அடைச்சு வச்சிருக்கானுங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா இந்தடா முடிச்சு விட்றா எல்லாரையும். இந்த துப்பாக்கி வச்சிருக்கணும், ஒருத்தனை முடிக்கணும் கைஸ். வாய்ப்பே இல்லை நினைக்கிறேன். எல்லாரையும் முடிச்சு விட்டுருவோம். மாட்டிக்கோ. வெளியே வந்துட்டுனா தேவையில்லாம சாவான் நினைச்சேன். வெளியே வந்தா சாவான் நினைச்சேன். திடீர்னு எப்படி இருட்டாச்சு? இது என்னமோ தெரியல கைஸ், பெருசா இருக்கு. ஓகே ஏதோ பங்கமான ஒண்ணு வந்து நம்மளுக்கு இப்ப கிடைச்சிருக்கு. நைஸ். இதையும் வீட்டுக்கு போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் கைஸ். இதுக்கப்புறம் நம்ம மேலே தான் போயிட்டு சுற்றுற மாதிரி இருக்கும். கீழே எல்லாத்தையும் முடிச்சு விட்டேன். ஓகே கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் வந்து ரொம்பவே பெருசாக எடுத்துட்டேன் நான் நினைக்கிறேன் கேஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து 2 வீடியோவாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒரு வீடியோ இன்னைக்கும், இன்னொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கும் போட நான் ட்ரை பண்ணுறேன் கேஸ். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் எக்கச்சக்கமான புது பேர்ட்ஸ் எல்லாம் நான் பிடிச்சிருப்பேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வீடியோவில் வரும். ஓகேங்களா? சரி ஓகே கேஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் உங்களோட லைக் அண்ட் சப்போர்ட்டை தட்டி விடுங்க. அப்புறம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் ஆனால் யாருமே லைக் போடாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் லைக் போட்டு நீங்கள் பார்த்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா நியூ வியூவர்ஸ் கிடைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான். சரி ஓகே கேஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.